இப்போது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம காரை நம்ம ஓட்டிகிட்டே இருக்கோம். ஸோ ஓட்டிகிட்டே இருக்கும்போது ஆக்சுவலாக வந்து எந்த லெவலில் நம்ம வந்து தண்ணியில் போகலாம், தண்ணியில் போகக்கூடாது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். வாட்டர் லாக்டு ஏரியாஸில் நிறைய வந்து தண்ணி தேங்கி இருக்கிற இடத்துல வந்து வண்டியை நம்ம வந்து கொண்டு போயிட்டு டிரைவ் பண்ணக்கூடாது. அது ஏன் ஆபத்தானது, என்ன பண்ணலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரியணும். ஸோ எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து வண்டியை வந்து டிரைவ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரை நீங்கள் வந்து இப்போ பார்க்கலாம். இந்த காரோட ஹாஃப் த டயர் மார்க் அப்படின்னு சொல்லலாம். இந்த நான் பெண்ணை மார்க் பண்ணுறேன் இந்த இடத்துல. அதாவது இந்த 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 எம்ப்ளமோட ஸ்ட்ரைட் ஆப்போசிஷனில் இந்த இடத்துல ஹாஃப் த மார்க் அப்படின்னு சொல்லலாம். பாதி அளவு. இந்த பாதி அளவில் வந்து பாதி அளவுக்கு மேலே தண்ணி போச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த இடத்துல வண்டியை வந்து ஃபர்தராக டிரைவ் பண்ணுறது உச்சிதம் இல்லை. அதனால் வந்து வண்டி இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நம்மளால் நம்ம வண்டி போயிட்டு இருக்கும்போது பார்க்க முடியாது. இப்போ இதே வண்டி இதே மாதிரி ஒரு கார், இதே மாதிரி ஒரு அளவுள்ள கார் வந்து நம்ம முன்னாடி போயிட்டு இருந்ததுன்னா அது எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு பார்த்துட்டு இந்த ஹாஃப் த டயர் மார்க்குக்கு மேலே போச்சு அப்படின்னா அந்த இடத்துல போகாமல் பாதுகாப்பான இடத்துக்கு இருக்கிறது நல்லது. ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த காரை பார்க் பண்ணும்போது நம்ம வந்து முக்கியமாக நம்ம கீழ்ப்பகுதியில் இல்லாமல் நம்ம ஒரு குடும்பமான வரைக்கும் மேல் நோக்கி மேலே மேட்டான பகுதியில் அதை பார்க் பண்ணியாச்சு அப்படின்னா அந்த கார் மூழ்கி போகிற ஒரு அபாயங்கள்லேருந்து நம்ம தவிர்த்துக்கலாம். ஸோ ரெண்டாவது வந்து இப்போ நம்ம வந்து கார் போயிட்டுருக்கு, இப்போ இந்த மாதிரி ஒரு இந்த இதுக்கு மேலே ஒரு ஹாஃப் த டயருக்கு மேலே வண்டி போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரில் ஒரு மெக்கானிசம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார் வந்து ஒன்று ஃபியூவல், பெட்ரோல் ஆர் டீசல், இல்லைனா வந்து என்ன ஃபியூவல் ப்ளஸ் ஏர் இது மூலமாக இயங்குது. இந்த இயக்கத்தில் வந்து ஒன்று காற்று, இன்னொன்று ஃபியூவல், இது ரெண்டும் இருக்குது சரிங்களா, பெட்ரோலோ டீசலோ. இது வந்து இந்த காற்று மாத்திரம்தான் வந்து இந்த இன்ஜின் வந்து யூஸ் பண்ணக்கூடிய சக்தி இருக்குது. இப்போ இதில் தண்ணி போயிடுச்சு அப்படின்னா கீழே இருக்கிற ஏர் ஃபில்டர், அந்த காற்றை இழுக்கக்கூடிய ஒரு பகுதி ஏர் ஃபில்டர் டக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதோட ஏர் ஃபில்டரோட வாய் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாய் பகுதி வந்து முக்கால்வாசி வந்து ஃப்ரண்ட்டில் தான் இருக்கும். அதாவது இந்த பேனட்டு கீழே அந்த லெவலில் இருக்கும். சில வண்டியில் ரொம்ப தாழ்வான பகுதியிலும் இருக்கும், அதாவது பம்பர் கிட்ட கூட இருக்கும். ஸோ அதனால் நம்ம அந்த மாதிரி இடத்துல போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியாக தான் போயிட்டுருப்பீங்க. பட் அந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது தண்ணி வந்து ஏரை உறிஞ்சறதுக்கு இன்ஜின் வந்து ஏரை உறிஞ்சறதுக்கு பதிலாக தண்ணியை உறிஞ்சிடும். அந்த மாதிரி தண்ணி உறிஞ்சிற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வண்டி வந்து இன்ஜின் ஆஃப் ஆகிடும். இது வந்து நமக்கு தெரியாது. இன்ஜின் எதனால் ஆஃப் ஆகுது அப்படின்னு தெரியாமல் நம்ம வந்து திணறிட்டு இருப்போம். ஒரு வாட்டர் லாகிங் ஏரியா, பின்னாடி வந்து வண்டி 2 வண்டி நிற்கும். அந்த மாதிரி வண்டி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திணறி போயிடுவோம். அந்த மாதிரி சமயத்தில் முதல் வேலை என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்ஜின் வந்து ஆஃப் ஆச்சுன்னா அப்படியே விட்டுணும், ஹசார்ட் லைட்டை ஆன் பண்ணணும். ஹசார்ட் லைட் ஆன் பண்ணிவிட்டு மழையில் போகும்போது எப்பவுமே வந்து ஹெட்லேம்பை ஆன் பண்ணிவிட்டு போகணும். ஏன்னா எல்லாருக்கும் தெரியாது, ஆக்சுவலாக நீங்கள் முன்னாடி போகிற வண்டி தெரியாமல் போகலாம். அதனால் மழை காலத்தில் எப்பவுமே ஹெட்லேம்ப் ஆனில் இருக்கணும். ஸோ தட் பின்னாடி வந்து டெய்ல் லேம்பும் எரியும், ஹெட்லேம்ப் எரியும். ஸோ தட் வந்து நம்ம வந்து வண்டி வந்துட்டுருக்கு அப்படின்ற ஒரு காஷன் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஹசார்ட் லேம்பும் போட்டிங்கன்னா ஒரு வண்டி வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக பழுதடைஞ்சிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுப்பாங்க. இப்போ நமக்கு வந்து பழுதடைஞ்சிருக்கா இல்லையான்ற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கலாம். அதனால் இன்ஜின் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னாலே என்ன பண்ணணும் அப்படின்னா, திரும்பியும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஏன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா, அந்த இன்ஜின் வந்து தண்ணியை இழுத்த இன்ஜின் திரும்பி நீங்கள் இன்னொரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு தடவை ஸ்டார்ட் பண்ண முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே, ஸ்டார்ட் ஆக வேண்டாம், ஸ்டார்ட் பண்ண முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே ஆல்ரெடி வந்து அதில் வந்து இன்ஜின் கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதை நீங்கள் வந்து அப்படியே விட்டுட்டிங்கன்னா இன்னும் ஃபர்தர் டேமேஜ் ஆகாமல் தடுத்துக்கலாம். வெறும் மெயின்டெனன்ஸோடு போகும். இப்போ உதாரணத்துக்கு இப்போது இந்த ஏர் ஃபில்டர் டக்ட் அப்படின்னு நம்ம சொன்னாலே, ஏர் ஃபில்டர் எது மூலமாக உறிஞ்சுது அப்படின்னா, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. அதாவது பானட் எங்கே க்ளோஸ் ஆகுதோ அந்த இடத்துல வந்து இந்த ஏர் ஃபில்டரோட ஓப்பனிங் இருக்குது. இந்த ஓப்பனிங் வந்து இது வரைக்கும் உள்ளே இருக்கும், இது உள்ளே இருக்கும். ஸோ இந்த ஓப்பனிங் வந்து இந்த பானட்டுக்கு மேலே ரீச் ஆச்சுன்னா இது வழியாக வந்து இந்த வண்டியில் சக்ஷன் ஆகும். அது மாதிரி ஒரு வண்டியை பொறுத்து இந்த ஏர் ஃபில்டர் ஹோஸு அதோட டக்ட்டு, அதாவது ஓப்பனிங் வந்து மாறுபடும். அதனால தான் வந்து நம்ம வந்து இந்த டயரோட பாதி ஹைட்டு அதுக்கு மேலே வண்டி போக வேண்டாம்னு சொல்கிறது முக்கியமான ரீசன். அந்த காரணம் தான். இது வழியாக வந்து ஏரை உறிஞ்சதுக்கு பதிலாக தண்ணி உறிஞ்சிடுச்சு அப்படின்னா இன்ஜின் வந்து உள்ளே போயிட்டு ஆஃப் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஃபர்தராக வந்து அதை திரும்பி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுற பட்சத்துக்கு ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணால் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகுமோ
அவ்வளோ தடவை கிராங்க் பண்ணும்போதும் அது இன்ஜின் ஃபர்தராக டேமேஜ் ஆகிறதுக்கு உண்டான நிறைய வாய்ப்புகள் அதிகம். அதனால் இன்ஜின் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா அதை அதே பொசிஷனில் விட்டு ஹசார்ட் லேம்ப் போட்டுட்டு கன்சர்ன்டு எமர்ஜென்சி ரோட் சர்வீஸ் நம்பரில் எல்லா டீலர்ஷிப் ஆத்தரைஸ் டீலர்ஷிப்பில் இல்லை எல்லாருமே கொடுக்குறாங்க. அந்த அந்த எமர்ஜென்சி ரோட் சர்வீஸுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க வந்து என்னன்றதை பார்த்துட்டு வண்டியை கொண்டு போனோம் அப்படின்னா அவங்க கொண்டு போகிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறையை செய்வாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம், இப்போது நம்ம வண்டி பாதி டயருக்கு கீழே போகிறதுக்கு பதிலாக ஆப்போசிட் சைட்லேருந்து ஒரு வண்டி பஸ்ஸோ லாரியோ வந்ததுன்னா அந்த தண்ணி வந்து மேலே தெறிக்கும் போது கூட சில சமயத்தில் இது வந்து கீழ்ப்பகுதியை பார்த்துருக்கு, சில இதில் ஏர் ஃபில்டர் வந்து மேல் பகுதியை பார்த்துருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் அந்த மாதிரி ஃப்ளாஷான தண்ணி கூட உள்ளே வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் நின்று போச்சுன்னா திருப்பி வந்து கிராங்க் பண்ணாமல் அப்படியே நிறுத்திட்டு அசாட் போட்டு ஓரமாக நிறுத்திட்டோம்னா இன்ஜின் பாதிப்பிலேருந்து நம்ம தவிர்க்க முடியும். ஸோ அது முக்கியமான அது ஒரு பாயிண்ட்டாக அது நோட் பண்ணிக்கணும். ஸோ வண்டி நின்று போச்சுன்னா ஒரு பதட்டம் இருக்கும் எல்லாருக்குமே, ஜென்ரலாகவே வண்டி ஓட்டுறவங்களுக்கு. இருந்தாலும் அதை நிறுத்திட்டு ஓரமாக நிறுத்திட்டு நம்ம ஃபர்தராக ரோட் சைட் அசிஸ்டன்ஸ் ஹெல்ப்பு கேட்டோம்னா அவங்க வந்து ஃபர்தராக அதை வந்து எடுத்து பண்ண முடியறதுக்கு கூடிய வாய்ப்புகள் உண்டு அதிகம். இதில் முக்கியமாக எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த மாதிரி ஒரு சமயத்தில் பதட்டப்படாமல் நாங்கள் சொல்கிற மாதிரி என்ன செய்யணுமோ அது செஞ்சோன்னா ஆக்சுவலாக யாருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது. ஹசார்ட் லேம்ப் போடணும். வண்டியில் வந்து கொஞ்சம் யாராவது கூட இருந்தாங்கன்னா ஆக்சுவலாக வண்டியை வந்து ஒரு ஓரமாக வந்து சேஃபான இடத்துல தள்ளி நிறுத்தலாம். மூணாவது வந்து கன்சர்ன்டு எமர்ஜென்சி ரோட் சர்வீஸ் நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம். எல்லா மேனுஃபேக்சருக்குமே ஒரு எமர்ஜென்சி ரோட் சர்வீஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எமர்ஜென்சி ரோட் சர்வீஸ் நம்பருக்கு ஃபோன் பண்ணால் அந்த கன்சர்ன் சர்வீஸ் பர்சன் வந்து டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. நீங்கள் வந்து சேஃபாக இருக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் வந்து வண்டி உள்ளே உட்காந்துட்டு சேஃபாக இருக்கலாம். ஸோ அதனால் எந்த விதமான பதட்டமும் அடைய வேண்டாம். முக்கியமான விஷயம், இன்ஜினை இன்னொரு தடவை ஆஃப் ஆயிடுச்சுன்னா அட்டம் பண்ணாதீங்க, கிராங்க் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. சார், இப்போ கார் வந்து தண்ணியில் மாட்டிக்கிச்சுன்னா என்ன பண்ணணும்னு சொன்னீங்க. ஸோ இப்போ சென்னையில் எல்லா இடத்துலையும் ரோட்டில் ஃபுல்லாக தண்ணி தான் நிற்கிது. நான் கார் எடுத்துகிட்டு போயிட்டேன், நான் இப்போ அந்த ரோடை கிராஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தண்ணியும் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி டயரில் அதுக்கு மேலே கொஞ்சம் இருக்குன்னா நான் எப்படி போனால் அந்த பாதையை வந்து சேஃபாக கடந்துட முடியும் அந்த தண்ணியில்? துளசி சார், உங்கள் நல்ல கேள்வி. இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் சொல்கிற மாதிரி ஆக்சுவலாக வந்து முக்கியமாக வந்து வாட்டர் லாகிங் பகுதியில் போகாமல் இருக்கிறது நலம். அந்த மாதிரி போக வேண்டிய கட்டாயம் ஏற்படுத்தி இருந்தால் அந்த டயரோட ஹாஃப் த சைஸு கீழே தான் இருக்குது, நான் போகலாம் அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் லோயஸ்ட் கியர், அதாவது செகண்ட் கியர், ஃபஸ்ட்டு கியர் வேண்டாம், செகண்ட் கியரில் மெதுவாக கிராஜுவலாக ஆக்சலரேஷன் கொடுத்து ஆக்சலரேஷன்லேருந்து காலை எடுக்காமல் மெதுவாக ஆக்சலரேஷன் மோடலையே அந்த பாதையை, அந்த வெள்ளம் தேங்கி இருக்கிற பாதையை கடந்து செஞ்சீங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு பாதிப்பு ஒன்றும் வராது. அப்படி நீங்கள் ஆக்சலரேஷன்லேருந்து காலை எடுக்கிற பட்சத்தில் என்ன ஆகும்னா ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ஆக்சலரேஷன் ஸ்லோ ஆகிடும். பின்னாடியிலேருந்து சைலன்சர் மூலமாக பின்னாடி வந்து பேக் ப்ரெஷரில் இன்ஜினுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதனால் ஸ்லோவாக ஆக்சலரேஷன் கொடுத்துக்கிட்டே வண்டியை ஆஃப் பண்ணாமல் செகண்ட் கியர்லேயே மூவ் பண்ணலாம். அதுதான் வந்து கரெக்டான மெத்தட். நான் வந்து டீஆக்சிலரேட் பண்ணால் சைலன்சர் மூலமா தண்ணி உள்ளே வந்துருமாங்க சார் இன்ஜினுக்கு? கண்டிப்பாக வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து டீஆக்சலரேஷன் பண்ண வேண்டாம், ஆக்சலரேஷன் ஸ்லோவாக பண்ணிக்கிட்டு போகலாம் அப்படின்றது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொரோனா காலத்தில் நம்ம வந்து நமக்குள்ளேயே வந்து இடைவெளி இருக்குது, சோஷியல் டிஸ்டன்சிங், அந்த மாதிரி கொஞ்சம் வண்டிக்கும் சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதனால் கொஞ்சம் நிறைய இடைவெளி விட்டுட்டு அவரும் வந்து பிரேக் போட்டால் நம்ம நிறுத்தக்கூடிய ஒரு டிஸ்டன்ஸில் வந்து நம்ம வந்து வண்டியை வந்து ஓட்டணும். ஏன்னா பின்னாடியே போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால் வந்து சடனாக வந்து வண்டியை நிறுத்தவும் முடியாது, கிராஜுவல் ஆக்சேஷன் கொடுக்க முடியாது. அதனால் ஒரு வண்டிக்கும் இன்னொரு வண்டிக்கும் தகுந்த இடைவெளி கொடுத்து ட்ராவல் பண்ணணும். சார், போன வெள்ளத்தில் 2015 டி நகரில் வந்து ஒரு கார் வந்து டிராஃபிக்கில் இதே மாதிரி மழை வந்து நின்றுருந்தது. அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இன்சிடெண்ட்டு. ஸோ காருக்குள்ளே இருந்தவங்க வந்து CO2, அதாவது சுற்றி இருந்த எல்லா CO2மே உள்ளே வந்து இறந்துட்டாங்க. ஸோ அந்த நிகழ்வு எப்படி நடந்திருக்கும்? அந்த மாதிரி நிகழ்வுகளை நம்ம மாட்டிக்காமல் இருக்க என்னென்னலாம் பண்ணணும் சார்? சார் கேட்ட மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது, ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம். அது வந்து கண்டிப்பாக தவிர்க்கப்படலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி ஒரு டிராஃபிக் ஜாமில் ரொம்ப நேரமாக வெளியில் வர முடியல, ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு, மணிக்கணக்கில் நிற்க வேண்டியிருக்கு அப்படின்ற விஷயத்தில் நம்ம ஏசியும் போட்டுக்கிட்டு இன்ஜினையும் ஆன் பண்ணிவிட்டு உள்ளே உட்கார்ற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட எக்ஸாஸ்ட்டு, அதாவது எமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க,
நமக்கு வெளியில் வர புகை, வாகனத்துலேருந்து வெளியில் வர புகையில் கார்பன் மோனோ ஆக்சைடு அப்படின்ற ஒரு நச்சு பொருள் அதில் இருக்குது. வெளியில் வரும். அந்த கார்பன் மோனோ ஆக்சைடு வெளியில் வரும்போது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற வெளியில் போக முடியாமல் ஒரு சூழ்நிலையில் இந்த வண்டிக்குள்ளேயே வந்து ஆக்சுவலாக வந்து ஏதாவது ஒரு சின்ன கேப் வழியாக உள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வண்டி வந்து கம்ப்ளீட்டாக சீல்டு கிடையாது. ஏன்னா சஃபகேட்டிங் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கேப் கொடுத்துருப்பாங்க. அந்த கேப் வழியாக இந்த சைலன்சர் கேஸ் வந்து உள்ளே வரும். உள்ளே வரும்போது அந்த மாதிரி வந்து ஆனவங்க என்ன ஆயிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் ஏசி போட்டுட்டு கொஞ்சம் கண்ணாக இருந்திருக்கலாம், அந்த மாதிரி கொஞ்சம் அசதியாக இருந்திருக்கலாம். அந்த சமயத்தில் அவங்களுக்கே தெரியாமல் அந்த கேஸை வந்து ஸ்மெல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்தா அவங்களுக்கு வந்து அந்த கேஸ்னால ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டவசமாக ஆக்சுவலாக வந்து அதில் வந்து இருந்தவங்க உயிர் துறக்க நேர்ந்தது. அந்த மாதிரி இனி யாருக்குமே நடக்க வேண்டாம். இனிமேல் அந்த மாதிரி ஒரு சம்பவம், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில், அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் ஏசி இன்ஜின் தேவையில்லாமல் ஆன் பண்ணவே வேண்டாம், ஏசி ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு நேச்சுரல் ப்ரீஸ் இருக்குது, அதனால் டோர் கிளாஸ்லாம் இறக்கி வச்சுட்டு நம்ம தாராளமாக வெயிட் பண்ணலாம். சப்போஸ் மழை நிறையா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கூட டோர் கிளாஸை அட்லீஸ்ட் ஒரு 1/4 இன்ச்சுக்காவது இறக்கி விட்டுட்டு நம்ம வெளிக்காற்று நமக்கு சுவாசிக்கும்படியான ஒரு நிலைமையை உருவாக்கிட்டு நம்ம வண்டி உள்ளே இருக்கலாம். ரொம்ப சேஃப், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்ஜினை ஆன் பண்ணாமல், ஏசியெல்லாம் ஆன் பண்ணாமல் அப்படியே இருக்கலாம். சப்போஸ் அப்படியும் இன்ஜின் ஆன் பண்ண நேர்ந்ததுன்னா கூட இந்த கிளாஸ் வந்து ஒரு 1/4 இன்ச்சு அளவு கீழே இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி நச்சு புகையெல்லாம் உள்ளே வந்த மாதிரியே வெளியில் போயிடும். ஸோ இது வந்து எல்லாமே ஃபுல் டைட்டாக உள்ளே அவங்க கிளாஸ்லாம் ஏற்றிட்டு உள்ளே உட்கார்ந்ததுனால தான் இது மாதிரி நடந்திருக்கலாம் அப்படின்றது நிபுணர்களோட கருத்து. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏசி போட்டு உட்காரணும். சில பேருக்கு ஏசி இல்லாமல் இருக்கும். இந்த மழை காலத்தில் இருக்கும்போது என்னன்னா ஒரு வாட்டி வந்து ஒரு 5 நிமிடம், ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சுன்னா ஏசி ரீசைக்கிளர்ஸ் மோடு இல்லாமல் ஃப்ரெஷ்ஷர் மோடில் மாற்றினா கூட ஸோ புதிய காற்று உள்ளே வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போதும் இதை அவாய்ட் பண்ணலாம். ஸோ சார் சொன்ன மாதிரி வந்து கண்ணாடியை கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு நம்ம வந்து இருந்துக்கலாம். பட் ரெண்டாவது, இப்போ இன்றைக்கி விற்கிற விலைவாசியில் இந்த அளவுக்கு இப்போ பெட்ரோல் விலைகள் எல்லாமே டீசல் விலைகள்லாம் அதிகமாக இருக்கும்போது நம்ம வந்து மாசை வந்து கட்டுப்படுத்துறதுக்கும் நம்மளுடைய மற்ற இதர செலவுகளை குறைக்கிறதுக்கும் வண்டியை பெட்டராக வந்து இன்ஜினை வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறது சால சிறந்ததுன்றது நம்மளுடைய கருத்து. இப்போ சார் வந்து இந்த ஏசி ரீசர்க்குலேஷன் மோட் பற்றி சொன்னார் இல்லையா, அதை பற்றி வந்து முக்கியமாக வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஏசியில் வந்து 2 மோட் இருக்குது. இப்போ வர வண்டியில் ஆட்டோ HVAC அப்படின்னு சொல்லுவாங்க, ஹீட்டர், வென்டிலேட்டர், ஏசி மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஆட்டோ மோட்னு இருக்கும். நீங்கள் ஆட்டோ மோட் செலக்ட் பண்ணிங்கன்னா எந்த டெம்பரேச்சரில் வேணுமோ அதுவே தானாகவே அட்ஜஸ்ட் பண்ணி அந்த டெம்பரேச்சரில் மெயின்டைன் ஆகும். பட் ஆனால் அதில் இன்னொரு 2 பட்டன் இருக்கும். அதில் வந்து ஒன்று ஃப்ரெஷ் ஏர் மோடு, இன்னொன்று வந்து ரீசர்க்குலேஷன் மோட்னு 2 இருக்கும். நம்ம ஃப்ரெஷ் ஏர் மோடை எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம், ரீசர்க்குலேஷன் மோடை எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஒரு சின்ன ஒரு டிப்ஸு. ஃப்ரெஷ் ஏர் மோடை எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, காலங்காலையில் நல்ல ஒரு விதமான பொல்யூஷனே இல்லாத ஒரு அதிகாலை நேரத்தில், இல்லை நம்ம வந்து ரொம்ப தூய்மையான இடத்துல இருக்கோம் அப்படின்ற நேரத்தில் ஃப்ரெஷ் ஏர் மோடை ரொம்ப ரொம்ப குறைவான இடத்துல யூஸ் பண்ணணும். முக்கியமாக நம்ம வந்து ஒரு மாதிரி ஒரு குப்பை கடங்கு இருக்கிற சமயத்தில், இல்லை அந்த மாதிரி வந்து ஒரு கார்பேஜ் ட்ரக்கு போகிற சமயத்தெல்லாம் அதை யூஸ் பண்ணால் அந்த ஸ்மெல்லு வரும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இப்போது மான்சூன் இருக்குது, நம்ம வெயில் காலத்தில் அது வந்து நம்ம ஃப்ரெஷ் ஏர் மோடு யூஸ் பண்ணும்போது வெளியில் இருக்கிற வெப்பத்தன்மை உள்ளே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் ஏசி கூலிங்கோட எஃபெக்ட் கிடைக்காது. ரீசர்க்குலேஷன் மோட் அப்படின்றது தான் எப்பயுமே யூஸ் பண்ண வேண்டியது. எப்பயுமே உங்கள் பட்டன் வந்து ரீசர்க்குலேஷன் மோட்லேயே இருக்கிறது தான் நல்லது. அது மாதிரி ரீசர்க்குலேஷன் மோடு யூஸ் பண்ணுற சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஏசி சிஸ்டம் வந்து க்ளீனாக இருக்கும். வெளியில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் வந்து உள்ளே வந்து ஏசி சிஸ்டமில் அடையாது. அதனால் உங்களோட ஏசி மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்ப ரொம்ப கம்மியாகும். அதனால் எப்பவுமே வந்து ரீசர்க்குலேஷன் மோட்லேயே உங்கள் ஏசி ஆப்ரேட் பண்ணுறது நல்லது. எப்பயாவது ஒரு தடவை நீங்கள் ஃப்ரெஷ் ஏர் மோடு யூஸ் பண்ணலாம். மழையில் இப்போ போயிட்டு இருக்கோம், சில சமயத்தில் நம்ம வீல் மட்டத்துக்கு வந்து தண்ணி வந்துடுச்சு பாதி வீலில் அப்படின்னும் போது சில லோ செக்மெண்ட் வண்டி இருக்குது. ஸோ அந்த மாதிரி வண்டியில் பார்த்தீங்கன்னா மேட்டு உள்ள தண்ணி போகும். சில வண்டிகளில் பார்த்தீங்கன்னா இப்போ வர புதிய வண்டிகளில் வந்து ஹைப்ரிட் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க. அந்த வண்டிகளில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பேட்டரிலாம் இருக்குது உள்ள. நார்மலாக கஸ்டமருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, சீட்டுக்கு பகுதிக்கு கீழே இருக்கிறதுனால. இந்த தண்ணியில் போகும்போது அதில் பாதிப்பு அடைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதோட விலையும் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அது ஆனால் நம்ம தண்ணியில் போயிட்டோம், அதனால் அது பழுது அடைஞ்சிருச்சுன்னா வண்டியில் அதை ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வரலாம்.
அந்த இல்லை பிக்கப் இல்லாமல் போகலாம், நிறைய தொந்தரவு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கூடியமான வரைக்கும் அந்த பாதி லெவலுக்கு கீழே இருக்கிறத நம்ம போகிறத வந்து நல்லது. அதுக்கு மேலே இருந்ததுன்னா அந்த இடத்துல போகாமல் இருந்தால் நம்மளுடைய பொருளாதார செலவும் கம்மியாகும், நம்ம வண்டிக்கும் வந்து அதிக அளவில் பாதிப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. மழையை பற்றியும் மழையில் எப்படி போகலாம், எப்படி பாதுகாப்பாக காரை வச்சுக்கலான்னு பேசிக்கிட்டே இருந்தோம். ஆனால் மழை ரொம்ப அதிகமாகவே கொட்டிக்கிட்டு இருக்கு. இங்கே நின்று பேசும்போதே மழையோட சத்தம் தான் வந்து கேமராவில் பதிவாகுது, நாங்கள் பேசுகிறது கேட்குறதில்ல. ஸோ அதுக்காக நாங்கள் உள்ள